வணக்கம் அன்பான கன்னிராசிக்கார நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் என்பது குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த பலன்களிலே மிகவும் நல்லதொரு மாற்றத்தை குரு பகவான் சித்திரை 31ஆம் தேதி மே மாதம் 14/5/2025 புதன்கிழமையில் விசுவாச வருடத்தில் புதன் என்று சொல்கின்ற பொழுது உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவரும் 8ஆம் இடத்திலே இருந்தாலும் கூட எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கின்ற அமைப்புகளிலே குரு பகவானுடைய பயிற்சி என்பது நடைபெற இருக்கின்றது. குரு பகவானுடைய பயிற்சி இது நாள் வரையில் 9ஆம் இடத்தில் இருந்து திரிகோணத்தில் இருந்து அவர் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலே பார்த்தாலும் இனி வருகின்ற நாட்களிலே 10ஆம் இடத்திலே அவர் தொழில் ஸ்தானங்களிலே இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பும் 2ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய புத்திரக்காரகன் பார்க்கின்ற ஒரு அமைப்பு. அது மட்டுமல்ல, உங்களுடைய 6ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை 9வது பார்வை என்பது தொழில்களிலே ஒரு அந்தஸ்துகளையும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் இனி வருகின்ற நாட்களிலே கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது இந்த நவகிரகங்களிலே தேவகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வைக்கு நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது. அந்த வகையிலே குரு பகவானுடைய பார்வை தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே காரகன் பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையிலே உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்லதொரு மாற்றத்தையும், தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை 10ஆம் இடத்திலே இருந்தும் அவர் 6ஆம் இடத்தை 6-10 தொடர்பு இருக்கின்றது. குருவின் அனுகிரகம் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இனி வருகின்ற நாட்களிலே கன்னி ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு காரணத்தினாலே கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சி என்பது கன்னிராசிக்கார நேர்களுக்கு அற்புதமான நல்லதொரு உயர்வுகளை 2ஆம் இடம் தன வாக்கு குடும்ப ஸ்தானம் நேத்திரம் கண்ணை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானத்திலே இந்த ராசி என்பது குளிர்ந்த காற்றை போன்று குறிக்கின்றது. வெளிநாடு வெளியூர் செல்கின்றவர்கள் தொழில்களுக்காக வேலைகளுக்காக பொருளாதாரத்தை பெறக்கூடிய நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கும் அற்புதமான மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே கன்னிராசிக்கார நேர்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் பலம் பெறுகின்றது. இருக்கிறதை விட 6ஆம் இடம் 6-10 தொடர்பு இருக்கின்றது. குரு பகவானுடைய தனக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் பொருளாதாரத்தை சம்பந்தப்பற்றி குழந்தை பாக்கியம் என்று சொல்லக்கூடிய காரகன், குழந்தை பாக்கியத்திற்கு காரகம் வகிக்கக்கூடியவர் 2 பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி, 11ஆம் இடத்தை மூத்த சகோதரன் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று உங்களுடைய சுகஸ்தான வீடு வாசல் சொத்து சுகங்கள் தாய்மார்களில் அன்பு ஆதரவுகள் பூமி மனை மண் வாகனங்கள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு நல்லதொரு மாற்றத்தையும், வீடு கட்டக்கூடியவர்களுக்கும் குடி போகக்கூடியவர்களுக்கும் இந்த கன்னிராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு தனுசு ராசி என்பது கோமத்தின் நெருப்பு போன்று இருக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசி 9ஆம் இடமாகவும் மாறுகின்றது. 4ஆம் இடமே இந்த மாற்றம் என்பது உங்களுக்கு பொருளாதாரத்திலே இங்கே தாய் தகப்பனாகவும் இருக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி கன்னிராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் இடத்தை அதிபதி 4ஆம் இடத்தையே பார்க்கின்ற அற்புத அமைப்பு என்பது 12 வருடங்களுக்கு ஒரு முறை கிடைக்கின்றது. அந்த வகையிலேயே கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி பலன்களிலே என்னென்ன மாற்றங்கள் நடைபெற இருக்கின்றது என்று எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு குடும்பங்களிலே நல்லதொரு மாற்றங்கள், குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமைகின்றது. 2ஆம் இடம் தனவாக்கு குடும்ப ஸ்தானங்கள், கண் பார்வையிலே ஒரு சில கோளாறு இருக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக அவர் சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலே இருக்கின்றார். வீடு வாசல் சொத்து சுகங்களுக்கு 4ஆம் இடத்த அதிபதி 4ஆம் இடத்தையே பார்க்கின்ற ஒரு அற்புத அமைப்புகளை இனி வருகின்ற நாட்களிலே கன்னிராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் பெறுகின்றீர்கள். கண்டிப்பாக வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையாதவர்களுக்கு அமைகின்றது. தாய்மார்களின் அன்பு ஆதரவு கிடைக்கின்றது. பூமி மனை மண் வாகனங்களிலே ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்றார். தொழில்களிலே செய்கின்றவர்களுக்கு தொழில் செய்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், வாகனம் இல்லை என்று இயங்குகின்றவர்களுக்கும் கஷ்டத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த நேர்களுக்கும் இந்த கோச்சார கிரகமாகிய குரு பகவானுடைய அனுகிரகம் அவர் 4-7 குடையவர் கணவன் மனைவிகளுக்குள்ளே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றார். வரன் அமையாத நேர்களுக்கு வரன் அமைகின்ற ஒரு அமைப்பு. 7ஆம் இடத்த அதிபதி கேந்திர ஸ்தானங்களில் 4-4 பயிற்சியாகின்ற ஒரு அமைப்பு. இங்கே பொருளாதாரத்திலே எதிர்பார்த்த ஒரு அமைப்பு கேந்திர ஸ்தானங்களிலே இருக்கின்ற பொழுது, தொழில் ஸ்தானங்களிலே குரு பகவான் சுபகரமாகிய சுபர் அமைந்து இருக்கின்ற பொழுது தொழில் வேலைகளிலே ஒரு சில மாற்றத்தை கன்னிராசி லக்கணத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுக்கு ஒரு உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு பயிற்சியாக இருக்கின்றது. அந்த வகையிலேயே 4ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு, 2ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது 6ஆம் இடத்தையும் பார்க்கின்றவர் 10ஆம் இடத்திலே 10ஆம் இடம் தொழில் ஸ்தானங்கள் சிறப்பாக பெறுகின்ற ஒரு அமைப்பு. 6ஆம் இடத்தை தொழில் மாற்றத்தை எண்ணுகின்றவர்களுக்கும் அதிலே வருமானத்தை எதிர்பார்க்கின்றவர்களுக்கும் கண்டிப்பாக குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. இந்த 6ஆம் இடம் என்பது உங்களுக்கு கும்பம் என்பது கோயிலி கலசத்தை போன்று மின்னக்கூடிய ஒரு இடம். நீங்கள் பார்க்கின்ற வேலைகளாக இருந்தாலும் தொழில்களாக இருந்தாலும் கும்பராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் காற்று சம்பந்தப்பட்ட இடங்களிலே காற்றுள்ள இடங்களிலே வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அந்த வகையிலேயே குரு பகவான் காற்றாசியிலே 10ஆம் இடத்திலே உங்களுக்கு 10ஆம் இடத்திலே இருந்து பலமாக உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கின்றது. உங்களுக்கு 5 பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவானும் குரு பகவானும் 4ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்கள் இனி வருகின்ற நாட்களிலே கன்னிராசிக்கார நேர்களுக்கு
குரு பகவானுடைய பயிற்சி ஒரு பொருளாதாரத்தில் உன்னத உயர்வுகளே, குடும்பங்களிலே குதூகலமான கொண்டாட்டங்கள், குடும்பம் அமையாத நேர்களுக்கு குடும்பம் அமைகின்றது. வாக்கு ஸ்தானங்களிலே நல்லதொரு பலம் கிடைக்கின்றது. அதுவும் காற்று ராசி வெளிநாடு கடந்து பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய நேர்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. படிப்புகளிலே இருக்கின்ற குழந்தைகளாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய நேர்களுக்கும் கண்டிப்பாக இங்கே கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட இடங்களிலே சீட்டு எடுக்கின்றவர்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற படிப்புகளுக்காக உயர் படிப்புகளிலே செல்லக்கூடிய நேர்களுக்கும் கண்டிப்பாக அனுகிரகம் என்பது குரு பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இந்த வருடங்களிலே உங்களுக்கு கவுன்சிலிங்கிலே முதல் சீட்டிலே இடம் கிடைக்கக்கூடிய நல்ல மாற்றத்தை இந்த கன்னிராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் பெறுகின்றீர்கள். 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்ததிபதி கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று ராசியை பார்க்கின்ற ஒரு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தையும் பெறுகின்றீர்கள். வரன் அமையாத நேர்களுக்கு வரன் அமைகின்றது. குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் பெறுகின்றது. குருவின் அனுகிரகம் என்பது குழந்தை காரகன் பலமாக இருக்கின்றதும் குழந்தை ஸ்தானாதிபதி சனி பகவானும் 7ஆம் இடத்திலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலேயும் இந்த காலகட்டங்களிலே குழந்தைகளுக்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்க நேர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் பெறுகின்றது. புத்திர தடை உள்ள நேர்களுக்கும் கன்னிராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் குருவின் அனுகிரகமும் 5ஆம் இடத்ததிபதியும் பலமாக கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே குழந்தை பாக்கியம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுகின்றது. சுகஸ்தானத்திலே வீடு வாகல் சொத்து சுகங்கள் சேரப்பெறுகின்ற ஒரு அமைப்பு மாற்றத்தை அடைகின்றவர்களுக்கும் மாற்றத்திலே அழகுபடுத்தக்கூடியவர்களுக்கும் புதுசாக வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கிடைக்கின்றது. வாடகை கார் வைத்திருப்பவர்களுக்கும் தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் கணினி சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் குரு பகவானுடைய அனுகிரகம் 10ஆம் இடத்தில் இருக்கின்றதுனாலே தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. 6-10 குரு பகவானுடைய தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வேலைகளில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. வரன் அமையாத நேர்களும் வரன் அமைகின்றது. 7ஆம் இடத்திலே பஞ்சமாதிபதி இருக்கின்ற காரணத்தினாலே ராசியை பார்க்கின்றதும் மிகவும் அற்புத நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. இங்கே சுகஸ்தானத்திலே குரு பகவானுடைய பார்வை இருக்கின்றதுனாலே உங்களுடைய சுகம் கெடாத அளவிற்கு வீடு வாசல் சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற அமைப்புகளிலே குரு பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக குடும்பங்களிலே குதூகலமான கொண்டாட்டம், தாய்மார்களில் அன்பு ஆதரவு, வீடு வாசல் சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றார். தொழில்களிலே வேலைகளிலே அற்புத மாற்றத்தையும் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு என்பது குரு பகவானுடைய பயிற்சி என்பது கன்னிராசிக்கார நேர்களுக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு பலனாக இருக்கின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.